கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 2 கொரிந்தியர் 4:8 வாசித்து பாருங்கள். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை. எல்லா சூழலிலும் இன்னலுற்றாலும் நாங்கள் மனம் உடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. ஒப்புக்கொடு. உன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்புக்கொடு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம்முடைய உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்றவர் வளர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். எனவே நாங்கள் மனம் தளர்வதில்லை. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள்